பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தோண்ட பல திகிலூட்டும் தகவல்கள் வெளியாகி தமிழ்நாட்டையே அதிர வைத்திருக்கின்றன. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடையதாக 11 பேர் கைது செய்யப்பட்டதில் திருவேங்கடம் என்ற ரவுடியை போலீசார் என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றனர். இதனை அடுத்து கொலை சம்பவத்தின் பின்னணியில் வேறு யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது, பெருமளவில் பணம் கைமாறியதா போன்றவை குறித்து தனிப்படை போலீசார் சல்லடை போட்டு விசாரணை நடத்தினர். இந்த நிலையில்தான் சென்னை ஜாம் பஜார் பகுதியைச் சேர்ந்த மறைந்த பிரபல ரவுடி தோட்டம் சேகரின் மனைவி மலர்கொடி, வழக்கறிஞர் ஹரிஹரன் மற்றும் திமுக நிர்வாகியின் மகனான சதீஷ்குமார், பாஜக முன்னாள் நிர்வாகியும் பெண் தாதாவுமான அஞ்சலை என 15 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட கவுன்சிலரும் வழக்கறிஞருமான ஹரிதரன் என்பவரையும் போலீசார் கைது செய்திருக்கின்றனர். அவரிடம் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் அருள், ஹரிஹரன், ஹரிதரன் ஆகிய 3 பேரும் நண்பர்களாம். ஆம்ஸ்ட்ராங் வெட்டி சாய்க்கப்பட்ட சில நிமிடங்களிலேயே கொலையாளிகளின் செல்போன்களை ஹரிதரனிடம் கொடுத்த அருள் அவற்றை எங்காவது பதுக்கி வைத்திருக்கும்படி கூறியுள்ளார். இதற்கிடையே அருள் கைது செய்யப்பட்டு போலீசாரின் கஸ்டடிக்கு செல்ல கொலை வழக்கில் தொடர்புடையவர்களை காவல்துறையினர் மெல்ல மெல்ல மோப்பம் பிடித்து வருவதை அறிந்த ஹரிஹரன் நேராக ஹரிதரனிடம் சென்று அருள் கொடுத்த அனைத்து செல்போன்களையும் ஆற்றில் கொண்டு வீசிவிடுமாறு அறிவுறுத்தியுள்ளார். இதையடுத்து அருள் கொடுத்த 6 செல்போன்களையும் உடைத்துவிட்டு அவற்றை கொசஸ்தலை ஆற்றில் வீசியுள்ளார் ஹரிதரன். இதற்கிடையேதான் முதலில் ஹரிஹரனை தூக்கிய போலீஸ் தொடர்ச்சியாக ஹரிதரனையும் கைது செய்திருக்கின்றனர். பின்னர் ஹரிதரன் அளித்த தகவலின் பேரில் காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினர் கொசஸ்தலை ஆற்றுக்கு சென்று நீச்சல் பயிற்சி பெற்ற வீரர்கள் மற்றும் ரப்பர் படகுகள் மூலம் செல்போன்களை தேடும் பணியில் ஈடுபட்டனர். இதில் 4 செல்போன்களின் உதிரி பாகங்கள் கைப்பற்றப்பட்ட நிலையில் எஞ்சிய 2 செல்போன்களை தேடி வருகின்றனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இதுவரை 16 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் போலீசார் தொடர்ந்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே திருவள்ளூர் நகர தேமுதிக செயலாளர் மணிகண்டன் மற்றும் மேலும் ஒரு வழக்கறிஞரை பிடித்து தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. யாருமே யூகிக்க முடியாத அளவுக்கு மர்ம முடிச்சுகள் நிறைந்து கிடக்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அடுத்து சிக்கப்போவது யார், கொலைக்கான காரணம் என்ன போன்ற அனைத்து கேள்விகளுக்கும் விரைவில் பதில் கிடைக்கும் என்கின்றனர் காவல்துறையினர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.